அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஒவ்வொரு செயலிலும் தூய்மை. ஒரு மனிதன் தன் அன்றாட வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் தூய்மையை பேண வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த வழிமுறைகளை கற்றுத் தந்துள்ளார்கள். விஞ்ஞானம் வளர்ந்த இக்காலகட்டத்தில் கூட இவ்வழிமுறைகள் பேணப்படுவது இல்லை. இன்று தூங்கி எழுந்தவுடன் கை கழுவாமல், பல் துலக்காமல் பெட்காஃபி என்று சொல்லிக்கொண்டு அதை பருகுகிறார்கள். இந்த நாகரீக மேதைகளுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகின்ற சுத்தத்தை பாருங்கள். உங்களில் ஒருவர் தன் உறக்கத்திலிருந்து விழித்துவிட்டால் அவர் தன்னுடைய கையை 3 முறை கழுவும் வரை பாத்திரத்தில் அதை விட வேண்டாம். ஏனென்றால் அவருடைய கை இரவில் எங்கு இருந்தது என்பது அவர் அறிய மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் உறங்கும் போது சுய நினைவையே இழந்து விடுகின்றோம். எனவே நம்மை அறியாமல் கொசுக்கள் நம் மூக்கில் நுழைந்து விடுகிறது. சில நேரங்களில் தூங்கிவிட்டு சளியை சிந்தும் போது இதை நம்மால் உணர முடியும். அசுத்தங்களில் உழலக்கூடிய பல வகையான இரத்தங்களை உறிஞ்சி வாழும் கொசு நம் மூக்கில் இருப்பது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். அது மட்டுமின்றி அழுக்குகள் அங்கு திரண்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளன. இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தருகின்ற வழி இதோ. நீங்கள் தூக்கத்திலிருந்து எழுந்து உழு செய்தால் 3 முறை நீர் செலுத்தி நன்கு மூக்கை சிந்தி தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்கள் தூங்கும்போது மூக்கின் உட்பகுதிக்குள் ஷைத்தான் தங்கியிருந்தான். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 3295. இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தான் என்று குறிப்பிடுவது இப்லீஸை அல்ல, மாறாக தீங்கு தரக்கூடிய அசுத்தங்களாகும். ஷைத்தான் தீங்கு தருவதை போன்று இவைகளும் தீங்கு தருவதினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஷைத்தானுடன் ஒப்பிட்டு கூறியுள்ளார்கள். தூங்கி எழுந்தவுடன் முகத்தை கழுவுவதும் பல்லை துலக்குவதும் தான் நம் வழக்கில் உள்ளது. ஆனால் மூக்கிற்குள் நீர் செலுத்தி கழுவ வேண்டும் என்பதை பெருமானார் கூறியதின் மூலமே அறிந்து கொண்டோம். இல்லையென்றால் அழகான இந்த நடைமுறையை இழந்திருப்போம். பெரும்பாலும் இந்த சுன்னத்தை யாரும் கடைபிடிப்பதில்லை. இதை நாம் அவசியம் கடைபிடித்து நம்மை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். இன்றைய விஞ்ஞானம் பல் துலக்குவதை அதிகம் வலியுறுத்துகிறது. சாப்பிடுவதற்கு முன்னும் பின்னும், உறங்கச் செல்வதற்கு முன்னும் பின்னும் துலக்க வேண்டும் என்று கூறுகிறது. இக்கருத்தை வலியுறுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அற்புதமாக சொன்னார்கள் என்பதை பாருங்கள். என் சமுதாயத்திற்கு சிரமமாகி விடும் என்று இல்லாவிட்டால் ஒவ்வொரு தொழுகைக்கும் பல் துலக்குமாறு நான் கட்டளை இட்டிருப்பேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.